சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 35. அரண்மனையின் தன் அறைக்குள் நுழைய போன ஆதித்தனை அடுத்து நகராமல் தடுத்து நிறுத்தியது அருண்மொழியின் கேள்வி. ராஷ்டிரகூட போர் இப்போது அவசியம்தானா அண்ணா? நிச்சயமாக அருண்மொழி. பகைவன் படை திரட்டுகிறான் என்று அறிந்த பிறகு அவனுக்கு முன்பே நாம் எதிர்கொண்டு நிற்பதுதானே வழக்கம் என்றான் ஆதித்தன் உறுதியான குரலில். அப்படி ஒரு சூழ்நிலை ஏதும் இருப்பதாக தோன்றவில்லையே அண்ணா. ராஷ்டிரகூடம் 3ஆம் கிருஷ்ணனின் ஆதிக்கத்தில் இருந்தவரை நீ கூறுவது சரி. இப்போதைய அரசன் கோட்டிகா சோழத்தின் மண் மீது கண் வைத்து விட்டான் அவன். முதலில் தொண்டை மண்டலம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ளுவது அவன் நோக்கம். கீழே சாளுக்கியரிடம் ஏற்கனவே உறவு பூண்டிருக்கிறான் என்பதால் அவர்களை நெருங்க தடையாக இருப்பது தொண்டை மண்டலம் மட்டும்தான். அதனால்தான் முதலில் சோழத்தின் பிடியிலிருந்து தொண்டை மண்டலத்தை மீட்டு எடுக்க நினைக்கிறான். அவன் நினைப்பதற்குள் நாம் செயல்பட்டாக வேண்டிய நேரம் இது அருண்மொழி. ஆனால் இது பற்றி எந்த ஒரு தகவலும் நமது ஒற்றர்கள் மூலம் தலைநகர் தொடவில்லையே அண்ணா. இப்போது வராது, இன்னும் 2 திங்கள் கழித்து வரும். அதற்குள் அப்படி ஒரு தகவல் இருந்ததையே தடம் தெரியாமல் செய்துவிடத்தான் இந்த ஏற்பாடு. வரும் முன் காப்பது நல்லதல்லவா? அது மட்டுமல்ல, இன்னும் சில மாதங்களில் மொத்த சோழ படையும் ஈழத்தில் களமிறங்க போகிறது. அச்சமயம் பார்த்து தொண்டை மண்டலத்தில் எதிரிகள் இறங்கிவிடக்கூடாதல்லவா? அதற்காகவும் ஒரு மிரட்டலாக எழுந்திருக்க நினைக்காத ஒரு முயற்சியாகவே இப்போர் இருக்கும். இப்போது புரிகிறதா அருண்மொழி? கேட்ட ஆதித்தனை வியப்புடன் பார்த்தான் அருண்மொழி. காலம் கடந்து வரப்போகும் நிகழ்வுகளை இன்றே தீர்மானிக்க இவரால் எப்படி முடிகிறது? நாளின் முழு பொழுதும் சோழம் பற்றிய சிந்தனைதானா இவருக்கு என்று தனக்குள் திகைத்து போனான். தம்பி, நான் கட்டிக்கொண்டிருக்கும் பொன் மாளிகைக்கான வேலைகள் ஏறக்குறைய முடிவடைந்து விட்டன. இறுதி கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன புயல் வேகத்தில். இன்னும் ஓரிரு வாரங்களில் அதுவும் முடிந்துவிடும். அதை காண வருமாறு, அங்கு எழுந்தருள வருமாறு நமது தாய் தந்தையை அழைக்கவிருக்கிறேன். ஈழப்போருக்கான அனுமதி அப்போது கிடைத்துவிடும் என்ற ஆதித்தனின் பேச்சு அவனது புத்தி சாதுரியத்தை வெளிப்படுத்தியது. ஆம், தனது தந்தையும் சோழ பேரரசருமான சுந்தர சோழர் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர். தனக்காக ஒரு பொன் மாளிகை, அதுவும் தான் விரும்பும் கைலாயநாதர் கோயில் பகுதியில் என்றால் மனம் இளகி விடுவார். கேட்கும் வரமருளும் ஈசனாகி விடுவார் என்பது புரிந்தது அருண்மொழிக்கு. நல்லது அண்ணா, நான் இன்றே பழையாறை கிளம்புகிறேன். அக்கனிடம் வேறு சொல்லாமல் வந்துவிட்டேன். தங்களின் அவசர அழைப்பை ஏற்று என்றான் அருண்மொழி. இத்தனை பெரியவனாகியும் குந்தவையிடம் உள்ள பயம் உனக்கு போகவில்லையே. இன்னும் சிறு பிள்ளையாகவே நீ இருக்கிறாயடா என்றான் ஆதித்தன் அருண்மொழியின் தோள் பிடித்து. அதற்கு பெயர் பயம் இல்லை அண்ணா, மரியாதை. ஹா, குந்தவையை பற்றி எது கூறினாலும் பொறுத்து கொள்ள மாட்டாயே நீ. உன் ஒருவனாலேயே எனக்கு குந்தவையை பிடிக்காமல் போய்விடும் போல் இருக்கிறது என்றான் ஆதித்தன் சிரித்தபடி. அப்படி எதுவும் நடக்காதண்ணா. தாங்கள் குந்தவை அக்கன் மீது கொண்ட பாசத்தை நான் அறிவேன். உங்களால் எதையும் உணர்வுகளால் வெளிக்காட்ட முடியாது என்பதையும் அறிவேன் என்ற அருண்மொழியை ஆற தழுவினான் ஆதித்தன். அதனால்தானடா நீ என் அருமை தம்பியானாய். பெற்றவரால் கூட என்னை புரிந்து கொள்ள இயலாத போது உற்ற துணையாக நீ வந்திருக்கிறாய். சென்று வா, குந்தவையை நலம் விசாரித்ததாக கூறு. தங்களுக்கு எதிரிகள் அதிகமாகிவிட்டார்களாம் அண்ணா. சற்று எச்சரிக்கையோடு இருக்கும்படி அக்கையாரின் வேண்டுதல். தங்களின் நலம் காக்க நிபந்தங்களும் செய்து கொண்டுள்ளார் என்றான் அருண்மொழி. எதிரிகளை பற்றி எள்ளளவு கூட கவலை வேண்டாம் என்று சொல். துரோகிகளிடமிருந்து என்னை காக்க வேண்டுமானால் இறைவனிடம் விண்ணப்பிக்க சொல் குந்தவையை என்றான் ஆதித்தன் மிடுக்காக. துரோகிகளா? நமக்கா? எதிரிகள் தானே அண்ணா துரோகிகள் ஆகிறார்கள். இல்லை அருண்மொழி, எதிரிகள் நம்மை எதிர்ப்பார்கள், அழிக்க நினைப்பார்கள், படை கொண்டு வந்து பகை முடிக்க துடிப்பார்கள். அவர்கள் வரவேற்கப்பட வேண்டியவர்கள். துரோகிகள் அப்படி அல்ல. நம்மை பற்றி தவறி கூட குறை கூற மாட்டார்கள். நம் கண் பார்த்து பேச முடியாமல் தவிப்பார்கள். நேரில் கண்டவுடன் கை குவித்து வணங்கி சிநேக புன்னகை காட்டுவார்கள். சமயம் சாதகமாயின் வணங்கிய கைகளை கொண்டு கழுத்தறுக்கவும் தயங்க மாட்டார்கள். எப்படி அழிப்பது என சிந்திப்பவன் எதிரி, எப்போது அழிவான் என ஏங்கி நிற்பவன் துரோகி. நமது அழிவு எதிரிக்கு வெற்றி மட்டும்தான், ஆனால் துரோகிக்கு அது நிஜமாகும் கனவு. எதிரிகள் உருவாகிறார்கள், துரோகிகள் உருவாக்கப்படுகிறார்கள். 1000 எதிரிகளை கூட யோசிக்காமல் தப்ப விட்டு விடலாம், ஆனால் ஒரு துரோகியிடம் கூட இரக்கம் காட்டிவிடக்கூடாது என்ற ஆதித்தனின் வார்த்தைகளை தனக்குள் அசை போட்டான் அருண்மொழி. உண்மைதான், எதிரி நாளை உறவாகக்கூடும், ஆனால் துரோகி இன்றே உறவாடி
நாளை அழித்துவிடக்கூடியவனும் கூட என்பது புரிந்தது. ஒவ்வொரு முறையும் உங்களிடம் ஏதாவது ஒன்றை நான் கற்றுக்கொண்டுதான் செல்கிறேன் அண்ணா. நன்றி, விடைபெறுகிறேன் என கூறிவிட்டு வணங்கியபடி திரும்பிச் செல்லும் அருண்மொழியை பார்த்தான் ஆதித்தன். மத யானை போன்ற நடை, கூர்மையான சிந்தனை, கற்றலில் ஆர்வம், தேடலில் தீவிரம், அவசியமான நிதானம், செயலில் வேகம். சோழத்தின் பெரும் பகுதி காலம் கடந்தும் இவன் புகழ் பாடும் என்று புரிந்தது ஆதித்தனுக்கு. தனது எதிர்கால திட்டங்களுக்கு இவனை தவிர வேறு எவருமே உற்ற துணையாக வரப்போவதில்லை என்பதும் புரிந்தது. அதே நேரம் சோழத்தின் எதிர்காலம் ஆதித்தனால் மிக பிரகாசமாக சூரிய சந்திரர் உள்ளவரை வியாபித்திருக்க போவது உறுதி என்ற எண்ணம் உறுதியானது அருண்மொழியின் மனதுக்குள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 36. மேற்கே எழுந்தருளிய தேவரான கண்டராதித்த சோழரின் மாதேவியாரும் மழவர்குல மாதரசியும் சோழ மாதேவியுமான செம்பியன் மாதேவியாரை காண பெரிய பழுவேட்டரையரே நேரில் வந்திருக்கிறார் என்றவுடன் அரண்மனையே பரபரத்தது. அத்தியாவசிய காரணமின்றி பழுவேட்டரையர் எவரையும் நாடி செல்வதில்லை என்பது எல்லோரும் அறிந்ததுதான். செம்பியனாரின் வரவேற்பறையில் அமர்ந்திருந்த பழுவேட்டரையர் மனம் ஏகப்பட்ட சிந்தனைகளில் சிக்கி இருந்ததை அவரது முகமே காட்டியது. வந்தவரை அதிக நேரம் காக்க வைக்காமல் அவரை சந்திக்க உள்ளே நுழைந்தார் செம்பியன் மாதேவியார். அவரை கண்டவுடன் தன் இருக்கையை விட்டு எழுந்து வணங்கி வரவேற்றார் பழுவேட்டரையர். தலை நிமிர்ந்து செம்பியனாரின் முகம் கண்டார். கருணை பொங்கும் விழிகள், பரந்த நெற்றி, அதில் தெளிவாக பூசப்பட்ட திருநீரு, காவி உடை, கழுத்தில் ருத்ராட்சங்களோடு கூடிய மணி மாலைகள், புன்னகையை எந்த நேரமும் தாங்கி நிற்கும் இதழ்கள், பார்த்த உடனேயே கைகூப்பி வணங்க தோன்றும் கம்பீரம் என அத்தனையும் திணறடித்தன பழுவேட்டரையரை. வரவேண்டும் தளபதியாரே, வரவேண்டும், அமருங்கள் என ஆசனம் காட்டி தானும் அமர அவர் எதிரே பணிவோடு அமர்ந்தார் பழுவேட்டரையர். தாயே, நலம்தானே? குறையேதும் இல்லையே? ஈசனுக்கான பணிகள் நடப்பதில் தேவை என்று ஏதும் இல்லையே கேட்டார் பழுவேட்டரையர். இல்லை தளபதியாரே, இல்லை. பெற்றெடுக்காத மகனாய் மாமன்னர் சுந்தர சோழன் இருக்கையில் குறையேதும் இல்லை. சில பணிகள் தள்ளி போகின்றனவே தவிர தவிர்க்கப்படுவதில்லை. அப்படி இருப்பின் நானே தங்களை நாடி வந்திருப்பேனே என்றார் மாதேவியார். சோழ மாதேவியார் கட்டளையிட்டாலே போதுமே, என்னை தேடி வரவேண்டிய அவசியம் ஏதும் இல்லை தாயே. குரல் கொடுத்தால் முன் வந்து நிற்க கடமைப்பட்டவன் நான் என்றார் பழுவேட்டரையர். நல்லது. இத்தனை தூரம் என்னை நாடி வந்த காரணம் நான் அறியலாமா? நேரடியாக கேட்டார் செம்பியன் மாதேவியார். பெரிதாய் ஒன்றுமில்லை தேவி, போதும் என்று ஆகிவிட்டது. தேசத்தின் சேவை, ஓய்வெடுத்து கொள்ளலாமா என்று மனம் நினைக்கிறது. அழுத்தபடியே கூறினார். ஏன் இந்த முடிவு தளபதியாரே? காலம் காலமாய் சோழத்தின் சேவையிலேயே கழித்த வீர பரம்பரை அல்லவா தங்களுடையது? அடுத்து என் மகன் மதுராந்தகனுக்கும் நல்லதோர் உறுதுணையாக அனுபவ தளபதியாக நீரே இருப்பீர் என்று எண்ணி நான் கனவு கண்டு கொண்டிருக்கும் வேளையில் ஏன் இந்த திடீர் விரக்தி? நானும் அப்படித்தான் எண்ணி இருந்தேன் தாயே. நடப்பதை பார்த்தால் அப்படி ஒரு கொடுப்பினை எனக்கு இல்லை போலும். கண்டது கனவாகவே போய்விடுமோ என்ற பயம் கூட வந்துவிட்டது. பயமா? பழுவேட்டரையருக்கா? 64 விழுப்புண்களை மேனியிலே அடையாளமாக கொண்ட தங்களுக்கா? என்ன சொல்கிறீர் தளபதியாரே? இதை நான் நம்பவும் வேண்டுமா? வேறு வழியில்லை தாயே. சோழத்தின் முடிவுகள் அத்தனையும் தொண்டை மண்டலத்தை சார்ந்தே எடுக்கப்படுகின்றன என்பது தாங்களும் அறிந்ததே. சோழர் படை தளபதியான எனக்கே எவரோடு எப்போது போர் என்பது முடிவான பிறகுதான் தெரிவிக்கப்படுகிறது. ராஷ்டிரகூடத்துடன் மோத நாள் குறித்தாயிற்று என்று கேள்வி. எனக்கு இதுவரை தகவலே இல்லை. மாமன்னருக்காவது தெரியுமா என்று கூட தெரியவில்லை. இப்போதே ஒதுக்கப்படுகிறோமோ என்ற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. போரா? அதற்கான அவசியம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே. ராஷ்டிரகூடத்தில் ஆட்சி மாற்றம், அதனால் இப்போதே அதனை சற்று அடக்கி வைக்கலாம் என்பது ஆதித்தரின் எண்ணம். அடுத்து செல்லும் ஈழப்போரின் போது தடையென்று எதுவும் இருக்கக்கூடாதல்லவா என்று வேண்டுமென்றே அடுக்கினார் பழுவேட்டரையர். அடுத்து ஈழப்போர் வேறா? என்ன சொல்கிறீர்கள்? நேற்று கூட சுந்தரரை சந்தித்தேனே, இது பற்றி ஏதும் கூறவில்லையே அதிர்ந்தார் செம்பியனார். அதுதான் இப்போது பிரச்சனையே தாயே. சோழம் நடத்தவிருக்கும் போர்கள் பற்றிய முடிவுகளை அரசரும் எடுப்பதில்லை, இளவரசரும் அறிவதில்லை என்றார் பழுவேட்டரையர். என்ன குழப்புகிறீர்கள்? இளவரசன் ஆதித்தன் தானே போருக்கு செல்கிறான் என்றீர்கள் என்று கேட்ட செம்பியன் மாதேவியாரை கோபமாக பார்த்தார் பழுவேட்டரையர். தாயே, நீங்களுமா இப்படி கூறுவது? பட்டத்துக்கு உரிய இளவரசர் தங்கள் மைந்தன் மதுராந்தகர் என்பதை மறந்தே விட்டீர்களா? ஏதேது
சோழத்தில் எல்லோருக்குமே இளவரசர் எவர் என்பது மறந்து போய்விட்டதா? பழுவேட்டரையரின் கேள்வியை தனக்குள்ளேயே ரசித்தார் செம்பியனார். எனக்கு நினைவுள்ளது தளபதியாரே. தங்களுக்காவது இது நினைவில் இருக்கிறதா என்பதை அறியவே அப்படி கேட்டேன். இளவரசனாக மதுராந்தகன் பட்டம் சூட்டப்பட்ட பின்பு நடக்கப் போகும் முதல் போர் இது எனில் மாதண்ட நாயகனாக செல்ல வேண்டியது மதுராந்தகன் தானே? ஆம் தாயே, இதைத்தான் நானும் பேச வந்தேன். இது பற்றிய எக்கவலையும் இன்றி இளவரசர் சிவப்பணியே என வாழாவிருப்பதும் தாங்கள் அதனை கண்டும் காணாதிருப்பதும் தவறல்லவா? போரையும் போரின் மாதண்ட நாயகனையும் முடிவு செய்வது அரசரும் தளபதியும் தான் என்பதே சோழத்தின் வழக்கம் என்ற செம்பியனாரின் பதிலுக்கு வாயடைத்து போய் சற்று நேரம் இருந்தார் பழுவேட்டரையர். ஆம் தாயே, ஆனால் இப்போது வழக்கம் மாறி வருகிறதே. எல்லாமே ஆதித்தனின் கட்டளைப்படியே நடக்கிறது. இதை பற்றி அரசரிடம் பேசத்தான் உங்களை நாடி வந்தேன். மன்னருக்கும் தளபதிக்கும் இடையில் மூன்றாம் அவள் நான் எப்படி? கேட்ட செம்பியனாரை நோக்கிய பழுவேட்டரையர், தாயே, சோதிக்க இது நேரம் இல்லை. இளவரசர் மதுராந்தகர் அரசாங்க விஷயங்களில் பங்கெடுத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சோழத்தின் அடுத்த மன்னர் என்ற முறையில் மதுராந்தகரின் உரிமைகளை அவரே அறிய வேண்டிய தருணம் இது. இவர் இப்படி விலகி இருப்பதாலேயே அவர் உள் நின்று நினைத்தவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார். இதை இளவரசரிடமும் மன்னரிடமும் பேசி புரிய வைக்க தங்களால் மட்டுமே இயலும் என்பதை நான் அறிவேன். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஈழப்போரை முடித்து இழந்துவிட்ட பாண்டியரின் மணிமுடியையும் ஆரத்தையும் ஆதித்தன் மட்டும் மீட்டு கொண்டு வந்துவிட்டால் அதன் பின்பு அவன் மன்னனாவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க இயலாது. அதையும் நினைவில் கொள்ளுங்கள். அப்படி ஒரு நிலை வருவதற்குள் தடுக்கப்பட வேண்டும், அல்லது சோழத்திற்கு வேறு ஒரு தளபதியை தேடிக்கொள்ள வேண்டி வரும் என்றார் பழுவேட்டரையர். என்னை எச்சரிக்கிறீர்களா தளபதியாரே? இல்லை தாயே, நடக்கவிருப்பதை, வரப்போகும் ஒரு துயரத்தை முன்பே குறிப்பிடுகிறேன், அவ்வளவுதான். மதுராந்தகன் அரசனானால் அவனுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீர்களா? கேட்ட செம்பியன் மாதேவியாரை முகமலர்ச்சியோடு ஏறிட்டார் பழுவேட்டரையர். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் தாயே. அதற்கு உறுதியாக என் தம்பி மகளையே இளவரசருக்கு மணமுடித்து தரவும் சித்தமாக உள்ளேன். ஓ, முடிவெடுத்த பிறகுதான் பேச வந்துள்ளீர்கள் போலும் என்றார் சோழ மாதேவியார். இல்லை தாயே, எடுத்த முடிவினை செயல்படுத்த வந்துள்ளேன் என்றார் பழுவேட்டரையர். நல்லது, இது நிச்சயம் நடக்கும், கவலை வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன். அடுத்த மன்னரின் மாமன் நீர்தான் தளபதியாரே, இது என் உறுதி என்றவர் குரலை சற்று தாழ்த்தி கேட்ட கேள்வியை அறிந்து பழுவேட்டரையரை அதிர்ந்து போனார் என்பதை அவரது முகத்தின் கடுமை காட்டியது. ஒருவேளை நாம் நினைப்பது போல நடவாமல் ஈழப்போருக்கு மாமன்னர் ஆதித்தனையே அனுப்ப துணிந்துவிட்டால், அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் ஆதித்தனே அடுத்த மன்னனாகும் நிலை ஏற்பட்டால் கேட்டார் சோழமாதேவியார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பதில் சொன்னார் பழுவேட்டரையர். சோழத்தின் வெற்றிக்காக உடலில் 64 விழுப்புண்களை சுமந்தவன் நான். அதன் நலனுக்காக சோழத்தின் துரோகி என்ற பட்டத்தையும் சேர்த்தே சுமந்து விட்டு போகிறேன் என்ற பழுவேட்டரையரின் வார்த்தைகளில் இருந்த உட்பொருளை அவரது முகத்தின் கொடூரத்திலேயே கவனித்த செம்பியன் மாதேவியார் தமது வாழ்நாளிலேயே முதன் முறையாக உடல் நடுங்கினார். அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலும் உங்களுக்கு வராது தளபதியாரே. மாமன்னர் சுந்தர சோழர் மட்டுமல்ல, ஆதித்தனும் என் பேச்சை தட்டமாட்டான் என தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டார் மாதேவியார். விடைபெற்று செல்லும் பழுவேட்டரையரை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் காலதேவன் சிரிக்க ஆரம்பித்தான், விதியோடு சேர்ந்து. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.